வரலாறு. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நம்ம தம்பி சிபி இல்ல வருண், இந்த நேரம் பார்த்து இறங்கியிருக்காங்க. அதான் பாருங்க, அவரும் இல்லை ஜியும் இல்லை. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இறங்கி வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எப்போவுமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பிரதமர் மோடிஜி வந்து விளையாட்டுத்துறைக்கு எப்பயுமே முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதனால தான் அவர் பேர்லேயே ஒரு ஸ்டேடியத்தை கட்டி அதில் வந்து ஃபைனல்ஸ்லாம் வேற நடத்தியிருந்தாரு. அந்த ஃபைனல்ஸில் கூட மஞ்சள் கலர் சொக்கா போட்ட ஆஸ்திரேலியன்ஸ்லாம் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு எதுக்கு ஸ்டேடியம் கட்டி விளையாடணும்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்திலே விளையாடுங்கன்னு 2 பேரை இறக்கி விட்டுருக்காங்க. அவங்க வந்து கபடி மட்டும் இல்லாமல் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் விளையாடிட்டு போயிருக்காங்க. அதாவது நாடாளுமன்றம் பாத்தீங்கன்னா 4 கட்ட பாதுகாப்பு, அது இந்த நீட் எக்ஸாம்லாம் நடத்துவாங்க தெரியுங்களா வருண், அது மாதிரி 40 நீட் எக்ஸாம் எழுதணும். அந்த அளவுக்கு வந்துட்டு பாதுகாப்பு இருக்கும். ஒண்ணு விடாம வந்துட்டு காதுல இருக்கிறது கழுத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கலட்டி போட்டு வந்து செக் பண்ணுவாங்க. அப்படியும் பாருங்க, எல்லாத்தையும் தாண்டி 2 பேர் நாடாளுமன்றத்துக்குள்ளாரையே நுழைஞ்சிருக்காங்க. ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, நீட்டுக்கு கூட இதை விட அதிகமா செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க ஈஸியா வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாம ஒரு 2 நபர்கள் வந்து அந்த ஜீரோ ஹார்ல வந்து எம்பிக்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது 1 மணி வாக்குல 2 பேர் அந்த ஆடியன்ஸ் கேலரியில இருந்து குதிச்சு உள்ள வந்திருக்காங்க. மக்களவையில எம்பிஸ் உட்கார்ந்துருக்க இடத்துக்கு வந்து அங்க வந்தது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு கலர் பொடி மாதிரி ஒண்ணு தூவி இருக்காங்க. மஞ்சள் கலர் வருண், அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். மஞ்சள் கலர்ல பொடியை தூவிட்டு இப்படின்னு கபடி ஆடி இருக்காங்க. எல்லாம் ஒரு மாதிரி பதறி இருக்காங்க. இல்ல, இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, அங்க அவை பாதுகாவலர்கள் இருப்பாங்க எப்பயுமே, அங்க யாருமே இல்ல. அதனால எம்பிக்களே அவங்களோட கபடி விளையாடி தான் கடைசியில புடிச்சிருக்காங்க. எதுனாலும் பேசிட்டதுக்கெல்லாம் இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற ரேஞ்சில பேசிருக்காங்க. ஆமா, பேசி ஆனா ஒரு வழியா அவங்கள புடிச்சிட்டாங்க. புடிச்சு அதுக்கப்புறம் அவை பாதுகாவலர்கள் வந்து அவங்கள கைது பண்ணிருக்காங்க. இந்த சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை தான் மக்களவையில ஏற்படுத்தி இருக்கு. பாருங்களேன், அந்த 2 பேருக்கும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எல்லாம் நடத்தி அந்நிய மண்ணுக்குள்ளாரையே போய் எதிரியுடைய படைகளை சிதற விட்டா நம்முடைய நாடாளுமன்றத்துக்குள்ளாரையே நுழைஞ்சிருக்காங்க. பாருங்க, அந்த 2 பேரு எவ்வளவு தைரியம். அண்ணன் இல்லாத நேரமா பார்த்து இறங்கி இருக்காங்க. ஆமா, அவர் இல்லாத நேரமா பார்த்து வந்துட்டாங்க. அவர் மட்டும் இருந்திருக்கணும், வேற மாதிரி ஆயிருக்கும். கரெக்டா ராகுல் காந்தி அப்பதான் உள்ள வராரு. அப்பதான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. 2 பேர் கேலரியில வந்து குதிச்சிருக்காங்க. அங்க வந்து அமித்ஷாவுமே இல்லை. ஸோ இவங்க 2 முக்கிய தலைகளும் இல்லாத போது இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போ அவங்களை அரெஸ்ட் பண்ணி டெல்லி போலீஸோட அந்த ATS ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அவங்க வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுல முதற்கட்ட தகவல் வந்து சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு. கைதான 4 பேர்ல வந்து 2 ஆண்கள் 2 பெண்கள். 2 பெண்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியே வந்து கோஷம் எழுப்பி போராட்டம் நடத்தியிருக்காங்க. அவங்களுமே சில கலர் பொடிகளை தூவி தான் போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஹோலி விளையாடி இருக்காங்க, உள்ள போயிட்டு கொண்டாடி இருக்காங்க. ஹோலி விளையாடி இருக்காங்க. இல்ல, அவங்க சொல்ற விஷயம், அவங்க கோஷம் போட்டதெல்லாம் அந்த பெண்கள் என்ன கோஷம் போட்டிருக்காங்க அப்படின்னா, மணிப்பூர்ல வன்முறையை நிறுத்து அப்படிங்கிற மாதிரி கோஷம். அதுக்கப்புறம் வந்து வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த உள்ள குதிச்சாங்கல்ல 2 ஆண்கள், அவங்க வந்து சர்வாதிகாரம் ஒழியணும் அப்படிங்கிற மாதிரி கோஷம் போட்டிருக்காங்க. எந்த கலர்ல சேர்த்தனே தெரியல, எல்லாமே இதுல இப்ப வந்துருது. அவங்க யாரு என்னன்னு விசாரணையோட முடிவுல தான் தெரியும் போல. தெரியும், ஆனா பேர் என்னங்கிறது எல்லாருக்குமே ஒரு இது இருந்திருக்கும். என்ன எதிர்பார்த்தோம், ஆமா என்ன பேரா இருக்கும் அப்படின்ட்டு. அந்த முதற்கட்ட விசாரணையில ஒருத்தரோட அந்த பாஸ் அவர் கொடுத்து உள்ள போயிருப்பார்ல, அந்த பாஸே வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்து சாகர் சர்மா அப்படிங்கிற பேர் இருக்கு. இன்னொன்னு தெரியுங்களா, அந்த பாஸ் வந்து பாஜகவுடைய MP ஒருத்தர் தான் வந்துட்டு அவருடைய பரிந்துரையில தான் இது கிடைச்சி இவர் உள்ள வந்திருக்கிறதாகவும் முதற்கட்ட தகவல்கள் வருது. ஆமா, பிரதாப் சிம்ஹா இவர் வந்து கர்நாடகாவில் உள்ள மைசூர் MP, பாஜக கட்சியை சேர்ந்தவர். இவர் தான் சாகர் சர்மாக்கு அந்த பாஸ் கிடைக்கிறதுக்கு உதவி இருக்காருங்கிற தகவலும் இப்ப கிடைச்சிருக்கு. இது என்ன ஒரே கன்ஃபியூசிங்கா தான். நான் வேடிக்கை பார்க்க வந்தேன்னு கேட்டாங்க, ஏதோ அப்படியே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லுவாரா என்னன்னு தெரியல. ஏன் இது வந்து நாடு முழுக்கவே, ஏன்னா இப்ப நம்ம MP ஜோதிமணி அவர்கள், அப்புறம் திருச்சி சிவா அவர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பாதுகாப்பையே கேள்விக்குள்ளாக்குது அப்படின்லாம் அவங்க பேட்டிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு எல்லாருமே பயப்பட்டாங்கன்னா, வரும் 2001 இதே போலதான், இதே டேட்ல டிசம்பர் 13 அதான் எல்லாரும் பயந்துட்டது. லஷ்கர்-இ தொய்பா அப்புறம் அந்த ஜெய்ஷ் அஹ்மத் இந்த அமைப்பு சார்ந்தவங்க வந்துட்டு உள்ள இதே போல அட்டாக் செஞ்சு 12 பேர் வந்துட்டு அப்ப இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 22 வருஷம் கழிச்சு அதே தினத்துல ஒருத்தர் 4 பேர் உள்ள புந்தாங்கன்னா அப்புறம் பயம் இல்லாமல இருக்கும். கண்டிப்பா, அது பழைய பாராளுமன்றத்தில் நடந்தது. இப்ப புதிய நாடாளுமன்றம் ஜனநாயக கோயில்னு சொல்லி பூஜையெல்லாம் போட்டு உள்ள கூட்டு போனாங்க. இப்படி ஒரு பாதுகாப்பு குறைபாடு. ஏன்னா அமித்ஷாவும் சரி, ராஜ்நாத் சிங்கும் சரி, இந்தியா மாதிரி ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு எதுலையுமே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இங்க மிகப்பெரிய பாதுகாப்பு வளையம் இருக்கு.
நாடாளுமன்றத்துக்குள்ளே ஈஸியா 2 பேர் உள்ள போய் எம்பிக்கள் கண்ணிலே பொடியை தூவியிருக்காங்க. அதுல எரிச்சல்லாம் ஏற்பட்டதா, சில எம்பிக்கள் கண்ணில் கொஞ்சம் எரிச்சல் ஏற்பட்டது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்ன பொடி அப்படிங்கிறதெல்லாம் இனிமே தான் விசாரிப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி வந்து இதுல கடுமையான கண்டனங்களை வந்து பதிவு செஞ்சிருக்காரு காங்கிரஸ் தரப்புல இருந்து. இது வந்து பாதுகாப்பு குறைபாடு தான், எதுவுமே கண்டுக்காம விட்டுட்டாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இங்க தமிழ்நாட்டுல இருந்து எடப்பாடி பழனிசாமி, இங்க மட்டும் நான் எதிர்கட்சி தலைவர் இல்ல, இந்தியா மோடியே எதிர்க்கிறேங்கிற மாதிரி மத்திய அரசுக்கு வந்து பாதுகாப்பு குறைபாடு இப்படி போய் நாடாளுமன்றத்திலே பண்ணிருக்கீங்களே, ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கன்னு வலியுறுத்தி இருக்காரு. அவங்க கடுப்பாவாங்க, இதெல்லாம் தாண்டி அண்ணே பாத்துக்கணுங்க, திடீர்னு வந்துட்டு பேசிட்டு இருக்காப்லன்னு யோசிப்பாங்க. ஸோ இந்த சம்பவம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ முதற்கட்டமா ஓம் பிர்லா வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு இனிமே இது மாதிரி நடக்காது அப்படின்னு சபாநாயகர் வந்து சொல்லியிருக்காரு. பட் நடந்துருச்சே அப்படிங்கறதான் இங்க கேள்வி. பாதுகாப்பு எங்க போச்சு அப்படிங்கறதுதான். ஒருவேளை கூட கூட்டு போயிட்டாரோ, மத்திய பிரதேசத்துக்கு போனாரு மோடி. இல்ல அப்படியா என்னன்னு தெரியல. ஏன்னா அங்க இது ரொம்ப முக்கியமான தேர்தல் முடிவு கிடைச்சிருக்கு இல்லையா, மத்திய பிரதேசத்துல மறுபடியும் ஜெயிச்சிருக்கிறதால மோகன் யாதவ் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சரா அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப பெரும்பாடுபட்டு தான் செலக்ட் பண்றதுக்கு கஷ்டமா போச்சு, கேண்டிடேட் யாரு சிஎம் ஆக்கணும்னு சொல்லிட்டு. அதனால அந்த விழாவுக்கு போகணும் அப்படின்ட்டு அந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்துட்டு போயிட்டு வந்திருக்காரு. அந்த கேப்ல பூந்திருக்காங்க. அதே மாதிரி சத்தீஸ்கருக்கும் இன்னைக்குதான் பதவியேற்பு விழா, அங்கேயுமே போயிருக்காரு. 2 பேருக்கும் 2 சிஎம் பத்தியும் நேத்து பேசணும். இன்னைக்கு வந்து ராஜஸ்தானோட சிஎம்மா வந்து பஜன்லால் சர்மா அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நியமிச்சிருக்காங்க. அங்க ராஜஸ்தானை பொறுத்தவரையும் ஜாட், அதுக்கப்புறம் ராஜ்புட், இந்த 2 சமூகங்கள் தான் ஆதிக்கம் செலுத்துற சமூகங்கள். ஒருத்தர் கொடுத்தா இன்னொருத்தர் கோச்சுக்குவாங்களேன்னு சொல்லிட்டு இவரை வந்து பிராமண சமூகத்துல இருந்து இவரை செலக்ட் பண்ணிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் முதற்கட்ட. அட் த சேம் டைம் அந்த ராஜ்புட் சமூகத்தை சார்ந்தவங்களும் அப்புறம் பட்டியல் சமூகத்தை சார்ந்த 2 பேருக்கு வந்துட்டு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. ஏன்னா 2024 தேர்தல் அடி வாங்கிடக்கூடாது இல்ல, அவங்க மனசு கோணிக்க கூடாதுங்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் இதுல என்னன்னா, இவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தியோட வகுத்த பாதையில தான் மோடி பயணிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ராகுல் காந்தி தொடர்ச்சியா அந்த கேஸ்ட் சென்சஸ்ங்கிற விஷயத்த பேசிட்டே இருந்தாரு. இப்ப ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மாப்பி 3 இதுலயும் எல்லா கேஸ்டுக்கும் வர மாதிரி முதல்வர் பதவிகளை வந்து நியமிச்சு அவரோட வழியில நீங்க நடக்கிறீங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வருண் எல்லாத்தையும் சொல்லாதீங்க வருண், 8:30 மணி வீடியோ என்றதான் பேசியிருக்கேன். சரி, அப்புறம் எக்ஸ்பிளைன்ஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி, அடுத்த செய்திக்கு போயிடுறேன். அடுத்த செய்தியும் பாஜக எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு யூபில, ராம் டுலார் கோந்த் அப்படிங்கறது. அவர் ராம் டுலார் கோந்த் என்ன பண்ணிருக்காருன்னா, 2014 ஒரு 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து பாலியல் வன்கொடுமையே செஞ்சிருக்காரு. இந்த வழக்கு வந்து நடந்துட்டு இருந்தது. போக்சோ கேஸ்ல இவர் மேல கேஸ் வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்தது. ஆனா ஜாமீன்ல வெளியே இருந்தாரு. வெளியே இருந்தவருக்கு ஒரு தீவிர குற்றச்சாட்டு போக்சோங்கிறது. அவருக்கு வந்து சீட்டு கொடுத்திருக்காங்க 2022 பாஜக. யோகி ஆதித்யநாத் வந்து அத உலகத்தையே காப்பாத்துகாருங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு பாலியல் குற்றவாளிக்கு சீட்டு கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சு அவர் இப்ப எம்எல்ஏவாகவும் இருக்காரு. இப்ப அந்த சோன்பத்ரா சிறப்பு நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்திருக்கு. அவர் வந்து தண்டனையை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. இன்னும் தண்டனை வந்து அறிவிக்கல, பட் குற்றவாளிங்கிறத உறுதி செஞ்சிருக்காங்க. ஸோ 7 வருஷம் வரை தண்டனை கிடைக்கலாம். கிடைச்சதுன்னா அவரோட பதவி வந்து போயிடும். இப்ப அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுச்சு யூபி போலீஸ். சுத்தி பாஜகவுக்கு பஞ்சாயத்து தான் இல்லையா? ஆமா. ஆனாலும் 2 பேரும் என்னமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா மழை, நல்லா இருக்கியா மழை அப்படிங்கிற ரேஞ்சில தான் முதலமைச்சரை பார்த்து கேட்டிருக்காரு. யாரு? ஆர்.என். ரவி தான். ஆமா, வாங்க நம்ம பேசிப்போம், எதனால பேசிப்போம் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காரு. ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா, பேசுங்க 2 பேரும் பேசினா அதான் நல்லது அப்படின்ட்டு இவரையும் பேச சொன்னாங்க. அதை விட்டு இவரும் கூப்பிட்டுருக்காரு. ஆமா, வாங்க பழகலாங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காரு. ஆனா உச்சநீதிமன்றம் எப்போ சொல்லுச்சு, எப்போ கூப்பிடுறாரு? ஒருவேளை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு கூடுதல் மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த ஆளுநர் விவகாரத்துல. நாங்க 2வது முறையா சட்டமன்றத்துல நிறைவேற்றி அனுப்புன அந்த மசோதாக்களை சட்டவிரோதமா இவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சுட்டாருங்கிறத ஒரு மனுவா வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த வழக்கு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு உச்சநீதிமன்றத்துல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதனாலதான் வந்து சரி இன்னைக்கு வேற கூடுதல் மனு தாக்கல் பண்ணிட்டாங்க, சரி கூப்பிட்டுருவோம் பேசன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு போல. முதல்வர் தரப்புல இருந்து இந்த புயல் நிவாரண பணிகள் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்ச நாள் கழிச்சு பேசலாங்கிற மாதிரி ஒரு தகவல் அனுப்பி இருக்கதா ஒரு தகவல் கூப்பிட்டுருப்பாங்க. டைம் இல்ல அப்படிங்கிற ரேஞ்சில் இது பண்ணுவாங்க. ஆனா பாருங்க, மிஸ் அடிக்கிறான் மிஸ்ன்னு யாராவது வந்து புகார் சொல்ல போனா முன்னாடியே போயிட்டு மாப்பிள்ள நல்லா இருக்கியா மாப்பிள்ள ஏண்டா அப்படிங்கிற ரேஞ்சில பிரச்சனை வரப்ப மட்டும்தான் கூப்பிட்டு பேசுறாரு. மத்த நேரத்துல தமிழ்நாடு சரியில்லை, அது சரியில்லை அப்படின்ட்டு இருக்காரு. அங்க கூப்பிட்டு வச்சாதான் இங்க வந்து சிரிப்பு வருது. அவருக்கு வந்துட்டு அப்படியே இறங்கி வராரு. பாப்போம் என்ன பண்றாருன்னு. வருண்,
நம்ம சிஎம் சொன்னார்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, என்ன நிம்மதியா தூங்க விடுங்கப்பா முடியலப்பான்ட்டு. ஆமா. அந்த இது வியாதி எல்லாருக்குமே ஒட்டிச்சாட்டங்குது. சிட்டிங் அமைச்சர்களுக்கும் சரி, முன்னாள் முதலமைச்சருக்கும் சரி. யாருன்னா நம்ம பெரியசாமி அவரு, தங்கம் தென்னரசு, பொன்முடி, அதுக்கப்புறம் KKSR ராமச்சந்திரன், அப்புறம் முன்னாள் சிஎம் OPS அவரு, வளர்மதி, இவங்க எல்லோருடைய வழக்கையும் வந்துட்டு விடுவிச்சாங்க இல்லையா அந்த சொத்து குவிப்பு வழக்குல. இப்ப வந்துட்டு தாமாக முன் வந்து மறுபடியும் அதை வந்துட்டு உயர் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. என்னப்பா மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்களே, தூங்க முடியாத போலன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துலதான் ஒழுங்கான நடவடிக்கைகள்லாம் அந்த வழிமுறைகள்லாம் பின்பற்றப்பட்டிருக்கா அப்படிங்கறத வந்துட்டு நீங்க அது குறித்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு பதிவாளருக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவும் போட்டிருக்கு, விளக்கம் கொடுங்கன்னு. ஆமா, இந்த வழக்குகள் எல்லாம் தாமாக முன்னெடுத்தது வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தான் வந்து எடுத்திருந்தாரு. இப்ப அவரை தொடர்பா வந்து வேலூர் நீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு பதில் மனுவையும் தலைமை பதிவாளருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா, அமைச்சர் பொன்முடி வழக்குல வேலூர் நீதிமன்றத்தில் தான் அவர் அந்த சொத்து குவிப்பு வழக்குல இருந்து விடுதலை செய்யப்பட்டாரு. அதுல வந்து சில விமர்சனங்கள்லாம் வந்து ஆனந்த் வெங்கடேஷ் வந்து வச்சிருந்தாரு அந்த வேலூர் நீதிமன்றத்தின் மீது. அதுக்காக தான் வந்து இப்ப அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அந்த மனு ஒண்ணு அனுப்பிச்சிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, 28 வருஷம் நான் கட்டி காப்பாத்தின அந்த பணி நேர்மையை வந்து நீங்க கொஸ்டின் பண்ணிட்டீங்களே. ஆமா, கொஸ்டின் பண்ணிட்டீங்க. அதுவும் என் தரப்பு விளக்கத்தையே நீங்க கேட்கல. 40 நாட்கள் நான் அந்த வழக்கை வந்து விசாரிச்சேன். என்ன நடந்ததுன்னே தெரியாம விமர்சிச்சிருக்காரு. அந்த விமர்சிச்ச பகுதிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைமை பதிவாளருக்கு அனுப்பியிருக்காரு. வருண், ஜெயிலுக்குலாம் போயிருக்கீங்களா? ஜெயிலர் படத்துக்கு கூட நான் போனதில்லை ப்ரோ. என்னையப்பா, அந்த அளவுக்கு நீங்க லியோதாஸ் ஃபேனு? அப்படிலாம் கிடையாது. ஓடிடில இல்லைங்கிறீங்களா? ரெண்டுமே இல்ல. சரி, நியூஸுக்கு வாங்க. என்ன நியூஸ் அது? இது சிறையில இருக்க, சிறையை வந்து பொதுவா வந்து சீர்திருத்தக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய இடத்துல பார்த்தோம்னா சிறை வந்து நிறைய குற்றங்கள் செய்யறதுக்கு ஒரு காரணமா மாறிட்டுலாம் இருக்கு. அதெல்லாம் தடுக்கணும். அதே நேரத்தில் நாங்க உள்ள இருக்கவங்க வந்துட்டு அவங்களோட மனிதாபிமானத்தோட நம்ம நடந்துக்கணும். அவங்களோட நியாயமான கோரிக்கைகள்லாம் நிறைய இருக்குல்ல, திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு தானே சிறைச்சாலை. அந்த வகையில பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி மாசத்துக்கு வந்து ஒரு 8 தடவை பேசிட்டு இருப்பாங்க. குடும்பத்தினர்கிட்ட பேசுறதுக்கு அனுமதி இருந்தது போன்ல. இப்போ வந்து பார்த்தோம்னா 10 முறை பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 12 நிமிஷம் வரைக்கும் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம காணொலி வாயிலாக வீடியோ காலும் வந்துட்டு பேசலாம். அதுக்கான விஷயங்களும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. எல்லாமே சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர் வந்து தெரிவிச்சிருக்காருங்க. ஓகே, வீடியோ கால்ல கூட பேசலாம் அப்படிங்கிற வசதி இருக்கு. அதனால வந்து அடுத்து ஒருத்தர் ஜெயிலுக்கு போக விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆருத்ரா மோசடியில RK சுரேஷ் கிட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. அவருக்கும் அந்த வீடியோ கால் எல்லாம் பேசுறதுக்கு, ஏன்னா அவங்க குடும்பம்லாம் துபாயில இருக்காங்கன்னு சொல்லி தான் கொஞ்ச நாள் அங்க இருந்தாரு. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 7 மணி நேரம் நேற்று விசாரணை வந்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வந்து நடத்தினாங்க. அதில் வந்து அவர் என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஆருத்ராவோட முகவராக இருந்த ரூசோ அப்படிங்கிறவர்கிட்ட நான் பணம் வாங்கினேன். ஆனால் வந்து அது ஒயிட் ரோஸ் அப்படிங்கிற ஒரு பட தயாரிப்புக்காக தான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. கோட் வேர்டு வர மாதிரியே ரூசோ ஒயிட் ரோஸ், ஒயிட் ரோஸ், RK ஒத்த ரோஸா மாதிரி ஒயிட் ரோஸ்னு ஒரு படம் எடுக்கணும்னு நினைச்சிருக்காரு அவரு. அந்த படத்துக்காக அவர் பணம் வாங்கி இப்போ படாத பாடு பட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் வாங்கினேன்ட்டு 15 கோடி ரூபா வரையும் வாங்கினதா அந்த வாக்குமூலத்தில் வந்து சொல்லியிருக்கதா தகவல் வெளியாயிருக்கு. இப்போ வந்து ஓகே, எனக்கும் அதுக்குலாம் சம்மந்தமே இல்லைங்க ஆருத்ராக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு. திரும்ப அவரை வந்து இன்னொரு ரவுண்டு விசாரிப்பாங்க. அவர் பார்த்தா அவருமே ஆளே மாறி இருக்காரு. ஆமா, கொஞ்சம் கெட்டப்லாம் மாத்திருக்காரு. ஒயிட் ரோஸ்க்காக மாத்திருக்காரு தெரியல. பட் ஒருவேளை ஏதாவது யாருக்கு எந்த இது நடந்திருந்தாலும் உள்ள போயிட்டு வீடியோ கால் பேசலாம். அந்த வசதிகளும் வந்துட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆமா, இங்க எப்படி. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா CPCL அவங்களே ஒரு பெரிய தப்பெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு இப்ப வந்து தெரிய வந்திருக்கு. என்ன நம்ம நியாசங்கும் போது நம்ம சிபியும் போயிட்டு களத்துல போயிட்டு அந்த விஷயம் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? 800 பக்கத்துல அந்த மழை நீர்லயே வந்துட்டு எண்ணெய் எல்லாம் வந்துட்டு கலந்துருக்கு அப்படின்னு. அதுதான் டெல்லி வரைக்கும் அதிர்ந்துகிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் என்கொயரி போடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்திருக்கிற விஷயம் என்னன்னா, அந்த மழைநீர் தேங்க வைக்கக்கூடிய அந்த இடத்துல இவங்களே வாண்டடா, அதாவது இந்த எண்ணெய் கலந்தது வந்துட்டு இயற்கையா இல்ல செயற்கையாவே கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு கூட்டு வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்துட்டு தன்னுடைய வாதத்துல இதை தெரியப்படுத்திருக்காங்க. பசுமை தீர்ப்பாயமும் இப்படி சொல்லியிருக்கு. அதாவது நீங்க தான் வந்து ஆர்டிபிஷியலா இதை பண்ணிருக்கீங்க, தப்பிக்க பார்க்காதீங்க அப்படின்னு இருக்காங்க. மனிதனை ஏற்படுத்தின ஒரு பேரிடர் தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பில். இந்த விசாரணை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கடல்ல அந்த நீர்ல கலந்த எண்ணெயை வந்து ரிமூவ் பண்றதுக்கான பணிகள் வந்து 2வது நாள் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படியே கையில எல்லாம் வச்சு அல்றாங்கன்னு சொல்லி வருது. மீனவர்களும் CPCL ஊழியர்களும் சேர்ந்துதான் அந்த பணிகளை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் வரைக்கும் அது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். பாருங்க என்னென்ன சொன்னாங்க, இயற்கை அது இதுன்னாங்க. இப்ப பார்த்தாதான் ஒவ்வொன்றா எல்லாமே வெளியில வந்துட்டு இருக்கு.
அப்படியே போன தண்ணியில போனா யாருக்கு தெரிய போகுதுன்னு அடிச்சு விட்டாங்க போல, தெரிஞ்சிருச்சு. மொத்த சீன்ல நடிச்சிட்டு வரணும். கூகுள் சர்ச்ல போயிட்டு நீங்க மிக்சர்னு டைப் பண்ணாலே இவர் போட்டோ வர அளவுக்கு உலக ஃபேமஸ். ஆமா, ஒரே ஆள் இவர் தான். நாட்டாம் படம்னு நினைக்கிறேன். டோன்ட் புல், புஷ் ஒன்லி. எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன். இதுல ஒன்ன போட்டாலே என்ன பண்றதுன்னு தெரியாது. இதுல 2 பேர். நான் ஆட்சிக்கு வந்த உடனே என்னோட ஜிஎஸ்டி வாங்கிரு பாப்போம். சீமான் சொல்றாரு, தமாஷ் பண்ணாதீங்க ஏட்டையான்னு மக்கள் சொல்றாங்க. என்னதான் ஆறு குளம் ஏரிகளை நம்ம ஆக்கிரமிப்பு செஞ்சாலும் என்றாவது ஒரு நாள் அவை ஆக்கிரமிப்புகளை அகற்றியே தீரும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது வந்து அவங்களுக்கு கொடுத்தே தான் ஆகணும். ஏன்னா 2 பேரும் ஊர்ல இல்லைனாலும் கொடுக்கணும். ஆமா, மாப்பில இருந்தாலும் சரி, ஊப்பில இருந்தாலும் சரி, இன்னைக்கு விருது வந்து ஜீஸ் 2 பேருக்கு தான். அமித்ஷா, மோடிக்கு. இப்போ அந்த அதாவது மக்களவைக்குள்ள நுழைஞ்சாங்கல்ல 2 பேர். அதுல ஒருத்தர் பேரு சாகர் சர்மான்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம். இன்னொருத்தர் பேரு மனோரஞ்சன். அவருமே பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹாவோட பாஸ்ல தான் உள்ள வந்திருக்காரு. நம்மளும் ஏதாவது ஒரு எம்பிட்ட பாஸ் வாங்கலாம்னு போற நேரம் பார்த்து இப்படி பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாரு சபாநாயகர் ஓம் பிர்லா, பாஸ் கொடுக்குற நடைமுறையே வந்து ரத்து பண்ணி வச்சிருக்காரு. ஏப்பா நீ எதுக்கு விசாரிக்காம கொடுத்தன்னு விசாரிப்பீங்களா? இல்ல அதான் ஒரு தப்புன்னா உடனே அதையே டோட்டலா நிறுத்திடுறது. இப்ப மூடி மறைக்கிற மாதிரி இருக்காதா அப்படின்னு கேள்விகளை கேட்பார்கள். ஆனா சபாநாயகர் ஏதாவது நல்ல காரணத்தோட தான் அதை செஞ்சிருப்பாருல்ல. ஆமா ஆமா. சரி, அவருக்கும் சேர்த்து விருது கொடுத்துடலாமா? இல்ல இப்ப விருது வந்து 2 பேருக்கு மட்டும்தான். ஏன்னா அவங்க தானே அவங்க ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து இப்படி வந்து கொடுத்துருக்காங்க, இப்படிலாம் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. வெளியில அவங்க பேசுற பேச்செல்லாம் தூள் படத்துல சொல்ற மாதிரிதான், இதையாப்பா நைட்டு முழுக்க ஒட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த பாட்டி தூக்கி போடுமே, அது மாதிரிதான் என்னென்ன பில்டப் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. வல்லரசு ஆயிட்டோம், நம்மளை அசைக்க முடியாது, நெருங்க முடியாது, பட்ஜெட்லயும் வந்துட்டு பாதுகாப்புக்கு தான் அதிகமா நம்ம ஒதுக்கிட்டு இருக்கோம். நம்ம பேசின பேச்சு எங்க போனாலும் சரி, அதாவது எதிர்கட்சிகளாலதான் நாடே வந்துட்டு பிரச்சனை ஆகுது. ஏன் இப்ப கூட வந்துட்டு தந்தை பெரியார் அந்த விஷயத்தை ஒட்டியும் சில விவாதங்கள்லாம் உள்ளுக்குள்ளார ஓடுனது. தேசத்துக்கு எதிராக இது மாறிவிடாதா அப்படின்லாம் கேள்விகள் எழுப்புனாங்க. ஆனா ஒரே நாள்ல பார்த்தோம்னா தப்புன்னு உடச்சு விட்டு போயிட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. ஆமா, நீங்க பேசினதெல்லாம் வீணா போச்சே ஜி அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. என்ன விருது கொடுக்கலாம்? ஆனா சாட்பட்டா படத்துல சொல்லுவாங்கல்ல, என்னறாங்க ஜோக் கட்டுறியா அப்படிவாங்கல்ல, அந்த விருதியே இந்த 2 பேருக்கு கொடுத்துடலாம்னு தோணுது. வருங்க, ஓகே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு என்ன ரங்கா இது முடிஞ்சில்ல, ஷோ முடிஞ்சில்ல, என்ன ரங்கா இது அப்படின்னு தான் கேட்கணும். இனிமேலாவது இன்னும் கூடுதல் கவனத்தோடு நம்ம இது பார்த்துக்கணும் எல்லாவற்றையுமே. கண்டிப்பா வாய்ப்பேச்சில் மட்டும் இல்லாம செயல்லையும் இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய இது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டீங்கன்ட்டு இதுலயும் வந்துட்டு அரசியல் ஓடிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு வர ஆட்கள் வந்துட்டு சொல்லிடுவீங்க. நீங்க டீட்டெயிலா பேசுவோம் நாளைக்கு. அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம்.